ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வைகாசி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடக ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. வைகாசி மாதம் 2ஆம் தேதி மேச ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் வைகாசி மாதம் 19ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஆட்சி பலத்தோடு அமரப்போகிறார். வைகாசி மாதம் 17ஆம் தேதி சுக்கிர பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். வைகாசி மாதம் 25ஆம் தேதி கடக ராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். ரிஷப ராசி. ராசியிலே சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராசிநாதன் சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இம்மாதத்தினுடைய முற்பகுதி பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கிறது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் ராசியிலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதாலும் இம்மாதம் உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. எதையும் சாதுரியமாக பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரிய ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிறு குறு பயணங்களால் சிலருக்கு ஆதாயம் உண்டு. சுகஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் சுகஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி வீடு வாகனம் வாங்கும்போது ஒன்றுக்கு பல முறை யோசித்து குடும்ப உறுப்பினர் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் ராசியிலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். புத்திரர்கள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடந்து கொள்வார்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். புதிய வாய்ப்புகள் எல்லாம் சிலருக்கு தேடி வரும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண்பீர்கள். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும். ருணரோக சத்துர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துர ஸ்தானத்தை குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பார்வையிடுகிறார்கள். நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள்.
களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. உயில் இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் நீங்கள் ஆதாயத்தை பெறுவீர்கள். பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் விரயஸ்தானாதிபதியும் களத்திரஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் தந்தையாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. தொழில் ஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். லாபஸ்தானத்திலே இம்மாதம் 17ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் லாபஸ்தானாதிபதி குரு பகவான் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். இரட்டிப்பான லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். மூத்த சகோதர சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள். நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் அவ்வப்போது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.